கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தேவதூதனை குறித்து பார்த்து வருகிறோம். தேவதூதன் என்னெல்லாம் செய்வார்? சரி, இந்த உலகத்துல நற்செய்தி கொடுக்கிறதுக்கு தேவதூதன் கடந்து வருகிறார். தேவகுமாரன் பிறக்க போறார் அப்படின்னு சொல்லி லூக்கா 1:28 கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி தேவதூதன் நச்சு கொடுக்கிறார். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், தேவன் உனக்குள்ள பிறக்க போறார் என்று சொல்லி நற்செய்தியை கொடுக்கிறார் தேவதூதன். தேவ பிள்ளைகளே, அப்ப தேவதூதன் எல்லாவற்றுக்குமே தேவதூதன் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு தேவன் என்ன இதோ என்று சொல்லி தேவ பிள்ளைங்க மரியாதை அதை கண்டு பயப்படுறான். கிருபை பெற்றவளே வாழ்க, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் பயப்படுறான். அப்போது தேவதூதன் சொல்கிறார், மரியாதையை பயப்படாதே, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளே, தேவ தூதன் அவர் இந்த உலகத்துல நற்செய்தி அறிவிக்கின்ற கடந்து வந்தார். இன்னைக்கு உலகத்துல தேவகுமாரன் பிறக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரு சரீரம் ஏற்பட்டது. அந்த சரீரம் தான் கன்னிமரியாள். தேவ பிள்ளைகளே, அவளுக்கு நற்செய்தி கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவதூதன் சொல்கிறார், இது எப்படி ஆகும் என்று சொல்லி மரியாள் கேட்கணும். பரிசுத்தாவி உன்னில் நிலையிடுவார் என்று சொல்லுவார். தேவ பிள்ளைகளே, அந்த பரிசுத்தாவி கிருபை நிலையிடும்னா தேவதூதர் நற்செய்தி அவன் கொடுக்கிறான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேருக்கு தேவ பிள்ளைகள், எத்தனை பெண்களுக்கு தெய்வதூதனை கடந்து வந்திருக்கிறான். தேவ பிள்ளைகளை சற்று ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரை எனக்குள்ள நீ பிறக்கணும், எனக்குள்ள வாழணும், நானும் நற்செய்தி கொடுக்கணும் என்று சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? தேவ பிள்ளைகளை, தேவதூதன் கடந்து வருவான். காவிரியில் என்கிற தேவதூதன் கடந்து வந்து நற்செய்தியை அறிவித்தான் மரியாளுக்கு என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல நற்செய்தியை அறிவிக்கிறவரும் அவர்களிடம் தான் பிறக்கிறார். உலக இரட்சகரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த மரியாதத்துல பிறக்கிறார். நற்செய்தி கொடுக்கிறார். நற்செய்தியை பிரசங்க பண்ண போறவரும் இயேசு கிறிஸ்துவும் தேவகுமாரனாயும் அவர்களை தான் பிறக்க போறார். தேவ பிள்ளைகளை, மனக்குள்ள இயேசு பிறக்கிறாரா? தேவதூதன் என்னைக்காவது நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறாரா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த பாருங்க, கன்னி பருவத்திலே இருந்த அந்த மரியாள் எவ்வளவு தேவ பிள்ளைங்க, எவ்வளவு கண்ணியமாக அவர் நடந்திருப்பா, எவ்வளவு ஒழுக்கமாக நடந்திருப்பா. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு பெண்களுக்கு அவர் சொல்லுகிற ஸ்திரீக்களே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த உலகத்துல பெண்கள்லே இந்த மரியாளம்மா எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. தேவகுமாரன் பிறக்கிறாண்டா லேசான காரியமா? நீனும் ஆசீர்வதிக்கப்படணும். ஒன்னு பெருமையா பேசணும். அந்த அளவுக்கு நீ தேவரிடத்துல கிருபை பெறணும். தேவ பிள்ளைகளை, கிருபை எத்தனை பேர் கிருபை பெற்றாதான் தேவதூதர் வருவான், இல்லைன்னா வரமாட்டான். எத்தனை பேர் கிருபை பெற்றிருக்கீங்க? தேவ பிள்ளைகளை, நீங்க எந்த சபையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தேவனிடத்துல கிருபை பெற்றிருந்தா தேவதூதன் கடந்து வருவான். தேவதூதன் நற்செய்தி சொல்லுவான், உன்னை விசாரிப்பான், உன்னை வழி நடத்துவான், உனக்கு போதிப்பான். தேவ பிள்ளைகளே பாருங்க, அந்த அம்மா சொன்ன உடனே அந்த அம்மாட்ட தேவதூதன் சொன்னவரே, ஆண்டவரே நான் உனக்கு அடிமை என்று சொல்கிறான். தன்னை தாழ்த்துக்கிறான். எத்தனை பேர் தாழ்த்துறீங்க? கிருபை கிடைச்ச உடனே தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாய் வந்த உடனே எத்தனை பேர் கீழையும் தரைக்கும் வானத்துக்கும் குதிக்கிறீங்க? தேவ பிள்ளைகளை தாழ்த்தனுங்க. நம்ம தாழ்த்து, ஆண்டவரே நான் உனக்கு அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்தும் போது தான் ஆண்டவர் உயர்த்துவா. அப்பதான் மறுபடியும் தேவதூதன் கடந்து வருவா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நான் உனக்கு அடிமை என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்துல கிருபை பெற்றாதான் தேவதூதன் உனக்கு நற்செய்தி கொண்டு வருவான். தேவ பிள்ளைங்க விண்ணப்பத்தை கேட்பான், பதில் கொடுப்பான். அடுத்தாலும் உன் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். தேவ பிள்ளைகளை, மரியாள் வாழ்க்கையில அதிசயங்கள் நடந்தது, அற்புதம் நடந்தது. நற்செய்தி அறிவிக்கிறவரும் அந்த தாப்பனை அதாவது தேவகுமாரன் இயேசு அந்த மரியாள் இடத்துல பிறந்தா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம நற்செய்தி அறிவிக்கிறோம்டா. தேவ பிள்ளைகள், இந்த மரியாள் அம்மாவும் காரணம் தேவ கிருபை அவர்களுக்கு கிடைத்தது. தேவதூதன் வந்து அவர்கள் சொன்னவன், நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாயின்னு சொல்கிறான். எத்தனை பேருக்கு தேவ கிருபை கிடைச்சிருக்கிறது? அதான் பழைய பாட்டு ஒன்று, தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று அவரை போற்றி பாடு என்று சொல்லி அவரை போற்றி பாடணும். தேவ பிள்ளைகளை, கண்ணியமா இருக்கணும். கன்னிமரியாளைன்னு சொல்லி கும்பிட்டா போதாது, நீ உன் வாழ்க்கையில உன் கண்ணியமா இருக்கணும், கண்ணியமா நடக்கணும். அப்பதான் தேவனிடத்துல கிருபை கிடைக்கும். யாரா இருந்தாலும் இந்த வார்த்தை கேட்டு இருக்க சகோதரனே சகோதரியே, யாரா இருந்தாலும் சரி, பரிசுத்தாவி கிடைச்ச உடனே அப்படி கீழே மேல சொல்லாத, ஆண்டவரே உனக்கு அடிமைன்னு சொல்லு. தேவதூதன் தொடர்ந்து உனக்கு வருவா, உனக்கு நட்சத்திர அறிவிப்பா, போதிப்பா. கண்கள் முடி ஜபசு நல்ல ஆண்டவரே சோத்திரம். மரியாளுக்கு கிருபை கிடைத்ததப்பா. அந்த கண்ணியமாக ஒழுக்கமாக நடந்த அந்த தாயாரை போல நாங்களும் நடக்க கிருபை செய்ய தொடர்ந்து தேவ கிருபை கிடைக்க. தேவதூதன் எங்கள் மத்தியில கடந்தவர் நட்சத்திர கொடுக்கட்டப்பா, வழியெடுத்துங்கப்பா, ஆசீர்வதி. எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உமக்கு அடிமை சொல்லி தாழ்த்துக்கிறோம். பெரிய காரியம்
இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தேவ சமூகத்துல கிருபைக்காக காத்துருங்க. பெரிய காரியம்